நந்தினிமா. ம் சொல்லுங்க மாமா. இப்போ ஓகேவா? எப்படி இருக்கேன்? கொஞ்சம் ஓகே தான் மாமா. வீட்டில் கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு வீட்டில் ஒருத்தர் இருந்தேன். வீடை திருப்பி கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு ஆள் இல்லை. ஒன்றும் இருந்தாலும் கரைச்சல் இல்லை. என்ன பண்ண? நான் எடுத்துட்டாவன்னாலும் கூட வீட்டை கூப்பிட்டு போகலாம். நீ வேற ஒழுங்காக சாப்பிடாம இருந்துக்கிட்டு இந்த பாடுபடுத்துற. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த வேலையை பார்க்கவா உன்னைய பார்க்கவானே தெரியல. வீட்டில் தானே இருக்கேனே, இருந்துக்கிறேன்னு சொன்னலாம். இனி நீங்கள் வீட்டிலே விட்டுட்டு வந்துருக்கலாம்ல மாமா. வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னா இப்படி தான் நல்லா வருது வேறு வாயில். எதுனாலும் வாயை திறந்து சொல்லுன்னா சொல்ல மடக்கா கொண்டாட மடக்கா. வீட்டில் விட்டு வந்தோன்னா எப்படி படுத்து கிடந்திருப்பேன். ஆஸ்பத்திரிக்கு வான்னா அது வேற வர மடக்கேன். உன்னைய பார்க்கறதுக்கே ஒரு ஆள் வைக்கணும் போல. ஒழுங்கா இருந்தா இருக்கியா? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என்னை பார்க்காண்டாம். நான் பார்த்துக்குவேன், விடுங்க, கை எடுங்க. போகிறதுக்கு ஒன்றும் குறமையில இல்லை. பார்த்துக்கிற லட்சணம் வைத்த பேர் பட்டினியா பண்ணியா கிடந்துக்கிட்டு சொன்ன வார்த்தை கேட்க போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் கை எடுங்க, போங்க போய் வேலையை பாருங்கள். எங்கள் அம்மா வர சொல்லுங்க, எங்கள் அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க. வர்ற போகிறதுக்கு அரை வாங்கிறத பேசாமல் இருந்துரு. இனிமேலாம் என்னை எங்கேயும் கூப்பிடாங்க, நான் வீட்டிலே இருந்துக்குவேன். வீட்டிலே இரு. யாரும் இருக்க மாட்டா, வேற முடியாமல் அப்படியே படுத்துக்கிட, எழுந்திக்க முடியாமல் ஆளை பேர். உங்களுக்கெல்லாம் பழைய துறையாக இருந்தாலும் நீங்கள் சரியாக வருவீன்னு நினைக்கிறேன். உன்னைய கொஞ்சம் லூஸ் விட போய் தான் நீ இந்த ஆட முடியுத. ஒழுங்காக சொன்ன வார்த்தை கேட்காம இப்படி இருந்துக்கிட்டு பாடாக படுத்துறேன். என்ன என்னை விடுங்க, நீங்கள் ஒன்று என்னை பார்க்க வேண்டாம், விடுங்க, நான் அம்மாட்ட போகிறேன். எதுவும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோவம் வந்துடும். நீங்கள் தானே சொன்னீங்க எதுனாலும் சொல்லணும். அப்புறம் எனக்கு ஒரு படியாக வந்தால் சொல்ல தானே முடியும். சொல்ல தான் முடியும். இன்னும் ஒழுங்காக சாப்பிடணும்ல, நேரத்துக்கு நேரம். சாப்பிடாம கிடந்துட்டு எனக்கு ஒரு படியை வருது உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன். கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு நான் எந்த வேலையை தான் பார்க்க சொல்லு. ஏன் உனக்கு ஒழுங்காக சாப்பிட்டு இருக்க முடியலையா? நான் உன்னை என்ன சொன்னேன்? சாப்பிடான்னு சொல்லியிருக்கேன். நான் உங்கள் உயிரை வாங்குறேன்னா கை எடுங்க மரியாதையா. நீங்கள் ஒன்று என்னை பார்க்க வேண்டாம். இனிமேல் உங்கள்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னை நானே பார்த்துப்பேன், இல்லையா என் பாட்டுக்கு இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் நீங்கள் ஒன்றும் பார்க்காண்டாம், நான் சொல்லவும் மாட்டேன். இனிமேல் கை எடுங்க, நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன். அரை வாங்கிறத பேசாமல் உட்காந்துரு. எங்கள் அம்மாட்ட போகிறேன். அப்போதான் எஞ்சி போயிருக்க வேண்டியதானே. இவ்வளோ தூரம் ஏக்கி இனி படப்படுத்தினா தெரியாமல் பண்ணிட்டேன், விடுங்க. இனி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். தனியாகவே ட்ரெஸ் பார்க்க போயிருப்பேன். இனி எதுக்கு இங்கே இழுத்துருந்தேன்? எனக்கு முடியாட்ட நான் அங்கேயே இருந்திருப்பேன் ஒரு வாரமாக. எப்போ முடியுதோ அப்போ எழுந்துச்சி வந்திருப்பேன். ஓ, அந்த போய் தொலைங்கி. எதுவும் சொல்லிடக்கூடாது. கோவம் மட்டும் இருந்தாலும் வந்துடுது. ஓ, நீ சாப்பிட்டு வந்துட்டு பட்டு நேரத்துக்கு சேர்த்து அழிஞ்சிருப்போ. அப்படியா? ம் சரி. ஏம்மா சொல்லுமா. ஏம்மா எங்கே இருக்க? இங்கே வாயேன், கீழே வாயேன். ஏக்குமா, என்னாச்சு? ஏம்மா நீ ட்ரெஸ் எடுத்துட்டியாம்மா? எடுக்காட்டி பரவாயில்ல, நீ கீழே வா, நாளைக்கு வந்து எடுத்துக்காம்மா. எடுத்துட்டேம்மா. ஏக்கு கீழே வர சொல்லுங்க. அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டு போவா. எல்லாரும் எடுத்து போட்டு தானே மொத்தமாக வீட்டுக்கு போகணும். அது இப்போவே வீட்டுக்கு போகணுங்க. ஏம்மா நீ இப்போ வர போறியா இல்லையா? எல்லோரும் எடுத்துகிட்டு போகிற வருவாங்க, நான் வீட்டுக்கு போகணும். என்னை கூட்டு போறியா இல்லையா சொல்லு, இல்லை நானே போகிறேன். ஏன் மருமனைங்க? அண்ணன் யாரும் இல்லைலாம், அவள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் கூட நின்று கூப்பிட்டு வரும். ஏம்மா நீ இப்போ என்னை கூட்டு போறியா இல்லையாம்மா? கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத. இல்லைன்னா நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கூட வா மெல்ல. நான் அப்பா வர சொல்லி போவேன், இல்லைன்னா நான் தனியாக போவேன். எதுக்குமா மருமம் போக சொல்லிட்டேன்? அவர் எங்கே கூட? ஏன் அவர் சொன்னாதான் நீ என்னை கூப்பிட்டு போவேன், நான் சொன்னால் கூப்பிட்டு போக மாட்டேன். நீ கூப்பிட்டே போக வேண்டாம், வை போனேன். சரி வா, நான் வாரைக்கலாம். என்ன? வா பிரியா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டானா? எல்லாத்துக்கும் எடுத்துச்சா? ரிசப்ஷனுக்கு நான் எடுக்க சொன்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துச்சா? உனக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கியாச்சுண்ணா. நந்தினி அழுத்துட்டு இருக்கேன், என்னாச்சு? அது அப்பப்போ இப்படிதான் கிறுக்கு பிடிக்கும். புரியலையே. என்னாச்சுண்ணா? நந்தினி எதுக்குமா அழுத? அவள் எப்போதுமே நான் சாப்பிட்டு தான் சாப்பிடுவா. சாப்பிட்டு மீதி வச்சேன்னா அது கூட தான் சாப்பிடுவா. நேற்று மத்தியானம் கிணத்து போயிட்டா. நான் வெளியே போயிட்டு வந்தேன்னா அக்கா வேற கூட போகிறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு நான் வேலையை பார்க்க போயிட்டேன். இவன் வந்திருக்கான், அக்கா தெரிலன்னு சொல்லியிருக்கா சாப்பாடு வச்சதுக்கு. அந்த அளவு சாப்பிடாம போய் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டா. அப்புறம் நைட்டு இங்கேயும் வரலையா, நானும் போகலை. சாப்பிடாம கிடந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு ஒரு படியாக வருதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்களாப்போ? ஆரம்பிச்சார் கேட்டா, வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன், பிடிச்சிருக்கா. அது நான் சத்தம் மட்டும் நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கேன்?
நீ சாப்பிட வேண்டியதுன்னு நேரத்துக்கு நேரம் சொன்னேன், அதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கா. வயிறு பசித்தா சாப்பிட வேண்டியதானே, அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ரிட்டன் சாப்பிட வேண்டியதானே. மாமா உங்களை தானே கூப்பிடுதேன். சொல்ல என்ன, வாங்க என்னை கீழே கொண்டு விட்டுருவாங்க, ஆட்டோ பிடிச்சி விட்டுவாங்க. கொஞ்சம் இரு, எல்லா ட்ரெஸ் எடுத்துட்டாங்கன்னு நான் போக மாட்டேமா. நீங்கள் மெல்ல எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வாங்க, நானும் அம்மா வீட்டுக்கு போகிறோம். டெய்லி அலைஞ்சிட்ருக்க முடியாதுலாம், இன்னும் நிறைய வேலை இருக்கலாம், பார்க்கணும்லாம். நீங்கள் ஆட்டோவில் போகிறீங்களா? ஆட்டோவில் வேண்டாம், டாக்ஸி பிடிச்சி தரட்டா, அதில் போ. வேண்டாம், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஆட்டோவில் போகாமே இருக்கேன், ஆட்டோவில் நான் போய்க்கிறேன். சரிப்பா, சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னை வண்டியை தூட தான் போ. எனக்கு பசிக்கலை, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு போய் சாப்பிடியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இல்லைலாம், நான் தானே சாப்பிட்டேன், அதே மாதிரி நான் இப்போ சாப்பிட விட்டுருவேன். ம், சரி, சாப்பிடணுமா? சரி, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கால் பண்ணணுன்னா. சாப்பிட்ருவேன், நீங்கள் எங்கே உள்ள வேலையை பாருங்கள். அப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேண்டாம் மாமா. ஏன், எதுக்கு பிடிக்கலையா? நீ தானே பிடிச்சிருக்குன்னு எடுத்து வச்சிருக்க. இல்லை எனக்கு இது வேண்டாம், பிடிக்கல, நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன். சரி, அப்போ நானே எடுத்துகிட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு வராண்டா எதுவும், நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன், நான் எடுத்தா நல்லா எடுக்க மாட்டேனா? இல்லை இல்லை, நான் போடுற ட்ரெஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது தானே. நீங்கள் என்னை விட அழகாக செலக்ட் பண்ணுவீங்க, இந்த தடவை நானே செலக்ட் பண்ணி எடுக்கேன். சரி, நாளை கூப்பிட்டு வரேன், எடுத்துக்கோ. நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கும்ல, இப்போ அவி இருக்காங்களா, அப்புறம் வேணும் அம்மா தான் இருக்கு, அம்மா கூப்பிட்டுறேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம், டெய்லி இங்கே கூட்டிகிட்டு அலைவீங்களா? நான் அதை பற்றி சொன்னல, நீங்கள் கல்யாண வேலையை பாருங்க அப்படின்ட்டு. சரிப்பா, நாளைக்கு அத்தையை கூப்பிட்டு வந்து எடுப்போம். சரி, வந்து விட்டுட்டு போங்க. கொஞ்சம் இவங்க கூட இருங்க, என்ன நான் இவ்வளோ கீழே கொண்டு விட்டுட்டு வரேன். சரி சரி, விட்டுட்டு வாங்க, நான் நிற்கேன். போவோமா? ம், போவோம். நான் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேண்ணா. சரிம்மா, ஒழுங்கா சாப்பிட்டேன்னா உடம்பு பார்த்துக்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேன். எத்த எத்த வாங்கய்யா வாங்க. இப்பதான் வந்தீங்களா? ஆமாம், பில்லும் போட்டுட்டு அப்புறம் அக்கா வேற ட்ரெஸ்ஸு எடுத்தாலாம். அத்தை யானுக்கும் மகேஷ்க்கு ஒரு போல், அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி. நந்தினிங்க ரூம்ல படுத்துருக்காயா? சாப்பிட்டல அத்தை? ஆமா, சாப்பிட்டு தான் படுத்துருக்கேன். சரி, நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அத்தை. சரியா, கூட்டு போங்க. நந்தினி நந்தினி தூங்கிட்டு இருக்காளா என்ன? நந்தினி நந்தினி, என்னாச்சு, இன்னும் சரியா இல்லையா? நீ எந்திரி, வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தால் நீ வரமாட்ட. எந்திரிம்மா, வா. இல்லை எனக்கு சரி ஆயிடுச்சு, நான் வரல ஹாஸ்பிட்டலுக்கு. இப்படி தானே சொல்லிட்டு இருக்க ஒரு வாரமா, சரி ஆயிட்டு சரி ஆயிட்டுன்ட்டு. மறுபடியும் எனக்கு ஒரு படியாக வருதுன்னு படுத்து கிடக்க. நீ ஏன் கூப்பிட்டா வரமாட்டேன், உன்னை இழுத்துட்டு போனால் சரி வருவேன்னு நினைக்கிறேன். வா. வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல் வரல, எனக்கு சரி ஆயிடுச்சு. சரி ஆயிடுச்சா? சரி, பரவாயில்ல, எதுக்காக இப்படி வருதுன்னு கேட்டுருவோம். வா, ஒரு வாரம் ஆகுதுலாம். இனி ஒன்றும் செய்யாது, இனிமேல் நான் ஒழுங்காக சாப்பிடுவேன். அப்படியா? ஒழுங்கா சாப்பிடுவியா? ம், எப்பவும் போல் இருப்பேன். சரி, வீட்டுக்கு போமா? வீட்டில் தானே இருக்கேன். நான் அம்மிட்டு போமான்னு கேட்டேன், கூட்டிகிட்டு போக தான் வந்தேன். இல்லை, நான் இங்கே இருக்கேன். என்னாச்சு, தூங்க போறியா? சரி, அப்போ தூங்கி எஞ்சி கால் பண்ணுறியா, நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். எதுக்கு வராண்டா? நீ ஏன் வந்துடுவியா? வேண்டாம், நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். இல்லை, கூப்பிட வராண்டாம், நானும் வரல, இங்கே இருக்கேன். இங்கேயே இருக்க போறியா? சரி, அப்போ தூங்கு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வரேன்னா. எதுக்கு நைட்டு வரீங்க? நைட்டு தூங்கலையா? இங்கே வரீங்க? தூங்குறதுக்கு தான் வரேன், வேறு எதுக்கு வரேன்? நீ எங்கே இருக்கலாம், அதுக்கு தான். நான் இங்கே இருந்தால் என்ன, நீங்கள் எங்கே இருக்குன்னு என்ன இருக்கேன், அங்கே இருங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கலாம், அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருப்பீங்களா? நைட்டு மட்டும் தானே, காலைல தான் நம்ம வீட்டு போயிட்டோமே, போயிட்டு அதுக்கு வேலையை பார்த்துக்கிறேன். இல்லை, நான் காலையிலே வரல. சரி, அப்போ எப்போ போகணும்? நான் வரல, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் அங்கே போங்க, அங்கே வேலை இருக்குல்ல நிறையா, போய் வேலையை பாருங்கள். இங்கேருந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நேரத்தை கடத்திட்டுருக்காங்க. ரொம்ப தூரமாகவா இருக்குது? 2-3 மணி நேரம் ஆகும் போவதுக்கு, இல்லை 6 நாள் ஆகும்னு சொல்லதுக்கு. எதுக்கு இங்கே வரணும், அங்கேருந்து வேலையை பாருங்கள். நீ இங்கே தானே இருக்கேன், நேற்று வேலை வரலன்னு கோவப்பட்டேன். காலைல என்ன சொன்னேன் கடையில் வச்சு, கல்யாண வேலையை மட்டும் பாருங்கன்னு தான் சொன்னேன். என்னை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க, நான் இங்கே தானே இருக்கேன். நான் இல்லாமல் நீ எப்படி இருப்பேன்? தேடுவலாம். இல்லை, நான் இனிமேல் தேட மாட்டேன் உங்களை. அப்படியா? தேட மாட்டியா? ம், தேட மாட்டேன், நீங்கள் கல்யாண வேலையை பாருங்கள். என்னை பற்றிலாம் நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க, நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். கல்யாண வேலையை மட்டும் பாருங்கள், கல்யாணம் முடிகிற வரைக்கும் அது மட்டும் உங்கள் மைண்டில் இருந்தால் போதும். அப்படியா? சரி சரி.
கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னைய பற்றி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் சரியா? அப்படியா? உன்னை நினைக்க கூடாதா? ஆமாம். சரிப்பா, என் முன்னாடி சொல்கிறலாம் கல்யாண வேலையை பார்க்க. சரியா? ம் சரி. காலையில் வரமாட்டாங்க, அப்புறம் நிச்சயம் பண்ணுவாங்கலாம். அப்போ எப்போ வருவ? நான் எதுக்கு? பெரிய ஆட்கள் இருந்தால் காணாதா? நீ இருக்கணும்ல. நிச்சயம் பண்ணதுக்கு பெரிய ஆட்கள் காணாதா? அப்பா வரும்ல, அம்மா வரும். நான் அங்கே வந்து என்னச்சு போகிறேன்? நான் இங்கே இருந்துக்கிறேன். சரி, அப்போ எப்போ தான் வீட்டுக்கு வருவேன்? கல்யாணம் வேலை வீட்டில் நடக்கு, நான் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கப்பா. நான் இங்கே இருந்துக்கிறேன் கல்யாணம் முடிகிற வரைக்கும். யார் வேலை செய்ய சொன்னா? வேலையெல்லாம் நீ ஒன்றும் செய்யணும், நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி வேலை செய்யாமல் சும்மா இருக்க முடியுமா? கிச்சன் வேலையிலேருந்து எல்லா வேலையும் இருக்குது. சமையல் வேலை அக்காவும் அம்மாவும் பார்த்துக்குவாங்க. சரியா? நீ ரெஸ்ட் எடு. வேண்டாம், நான் வரல, இங்கே இருந்துக்கிறேன். அங்கே இருந்தால் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கும் வேலை செய்ய முடியலன்னு. சரிப்பா, இங்கே இருந்து ரெஸ்ட் எடு. நைட்டு மட்டும் நான் வரேன். சரியா? வரேன்னு நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி மட்டும் தான் வரேன்னு சொல்கிறேன்னு நினச்சேன். நீனும் அங்கே வரமாட்டாங்க, என்னையும் வரேன்டாங்க. வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேலையை பார்க்கணுன்னு சொல்லிகிட்ருக்கேன். நைட்டு தூங்கவே வரக்கூடாதா? நைட்டு தூங்காமல் உட்காந்து வேலை பார்க்கவா? நைட்டு தூங்காமல் இருந்து வேலை பார்க்க அங்கே என்ன வேலை இருக்குது? தூங்குங்க, வீட்டிலே தூங்குங்க. எதுக்கு இங்கே வரீங்க? கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே வராதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அங்கேயே இருந்து எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இங்கே இருந்துக்கிறது தான் சொல்கிறேன். உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்கேன்? நீ இல்லாமல் நான் எப்படி தூங்குவேன்? தூங்க பழகுங்க. நேற்று இல்லையா? நேற்று நான் தூங்கினேன்னு நீ பார்த்தியா? நீ நான் தூங்கலைன்னு சொன்னோன்னா நான் திருப்பி எங்கே சொல்லன்னு சொல்லாமல் இருந்தேன். சரி, இனிமேல் தூங்க பழகுங்க. சரிப்பா. சரி, நாளைக்கு நீ ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னலாம், எப்போ போகிற? தெரியல எனக்கு. எப்போ போகணுன்னு தோணுதோ அப்போ போவேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்ணேன்னா நான் பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன், யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம். அப்புறம் ட்ரெஸ் எடுக்க என்ன பண்ணுவேன்? அப்புறம் காசு இருக்கும், எடுத்துறோம். மாமாட்ட காசு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. நான் தானே எடுத்துடணும். ஏன் தங்கச்சி கல்யாணம்லாம். இருக்கட்டுமே, இப்போ என்ன? சரி, என்னைக்கு தான் வீட்டுக்கு வருவேன், அதை எடுத்து சொல்லு. நான் வரலாங்க. 4 நாள் தான் இருக்குது. நீ இங்கே எத்தனை நாள் இருக்க போகிற அதை சொல்லு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். சரி, என் கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போகணும்ல, அப்பமா அங்கே வர மாட்டியா? உன்னை இங்கே வந்தால் கூப்பிட்டு போகணுமா? இல்லை, நான் அப்பா கூட பைக்கில் வந்துடுவேன். பைக்கில் வருவேன். அப்போ அத்தை? இல்லைன்னா நானும் அம்மாவும் ஆட்டோவில் வருவேன். என்னாச்சு இப்போ ஒரே ஆட்டோவில் எனக்கு கேட்கு? என்னையும் அம்மாவையும் கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்பாவுக்கு. இல்லைன்னா அப்பா என்னையும் முதல்ல கொண்டு விடும், 2வது அம்மா கூட வரும். நல்ல நடி. என்ன, எனக்கு ஒன்றும் தெரியாது தானே இந்த நடிப்பு நடிச்சிட்ருக்க? புரியல. புரியாதுல்ல, எப்படி புரியும் உனக்கு? நீ ஏக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கேன்னு சொல்கிற. அங்கே இருந்தால் கல்யாணத்துக்கு வர வேண்டியது இருக்கும், இங்கே இருந்தால் கல்யாணத்துக்கு வர வேண்டாம்ல. புரியல, எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? புரியலையே, இல்லை புரியாத மாதிரி நடிக்கியா? ஆ, நீ பிரியாட்ட என்ன சொல்லிட்டு வந்தா எனக்கு கிச்சனில்? நீ என்ன சொல்லலாம்? நான் ஒன்றும் சொல்லலை. நீ ஒன்றும் சொல்லலை. ஆனால் பிரியா கிட்ட நான் உன்ட்ட பேச மாட்டேன், மாமாவை அசிங்கப்படுத்திட்டேன், கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னது யாரு? உங்களுக்கு யார் சொன்னதா? பிரியா சொல்லிட்டலாம், அக்கா சொன்னாலா? ஒன்றுமே சொல்லலைன்னா அப்புறம் இப்போ யார் சொன்னான்னு கேட்க? சொல்லுங்க, யார் சொன்னா? சுனில் அக்காட்ட சொல்லலான்னு தான் சொன்னான். பெரியாலும் சொல்லலை, அக்காவும் சொல்லலை. யார் சொன்னான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றே இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்ல வேண்டியது தானே? சரி, நீங்கள் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணம் முடிகிற வரைக்கும். நான் மீரா, சூரகேமா எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சூரா வந்துடுவா. நீ இங்கே இருந்தானா எப்படி? அவங்க வர்றதுக்கும் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அதான் அரை மண்டல். அவங்க எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வராங்க, நீ இங்கே இருந்தால் நல்லாவா இருக்கும். அது எல்லோரும் கேர்ள்ஸ்லாம். நீ அங்கே வா. அவங்க வர்றதுனால நான் அங்கே இருக்கணுமா? அதுக்கு தான் அக்கா இருக்கா, பிரியா இருக்கா, சாமி அக்கா இருக்காங்க, ரவி இருக்கா, வேறு என்ன? எல்லாரும் இருக்காங்க, நீ என் கூட இருக்கணும்ல. நீ இல்லாமல் இங்கே வந்து இருந்தானே எல்லோரும் என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினச்சா எனக்கு என்ன? அப்படி சொல்லாத, வா நீ. நான் வரலன்னா விட்டுருங்க. சரி, நாளைக்கு நீ ட்ரெஸ் எடுக்க போகிறலாம். அப்போ சூறாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன்னா. என்ன, அவள் ஃபஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வரலாம் கல்யாணத்துக்கு, அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பானே. இல்லை, நீங்களே எடுத்துக்கொண்டு கொடுத்துருங்க மாமா. நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்? அவளுக்கு எப்படி நாங்களே எடுக்க முடியும்? அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நமக்கு தெரியாது. அதான் வாரம்லாம் கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இல்லைன்னா சைஸ் கேட்டுட்டு போய் எடுத்து கொடுங்க. நான் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கேன்னு நீ போய் எடுத்துட்டு வா. எனக்கே எடுக்க தெரியாது, எனக்கே நீங்கள் தானே லேட் வரியா? அப்புறம் அவளுக்கு என்ன எடுக்க சொன்னால் எனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்போ அவளையும் கூப்பிட்டு போங்க. நான் போக மாட்டேன் மாமா. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்து கொண்டு கொடுங்க. சரி, அப்போ சைஸ் கேளு நீ. சரியா? நிச்சயம் முடிஞ்சோடனே போய் எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கு நிச்சயம் முடிஞ்சோடனே போவேன். ஏன்னா மாப்பிள்ளைக்கு கயிச்சின்னு எடுக்கலை. அப்புறம் ரிங் எடுக்கிறதுக்கு அளவு வேணும்லாம், 2 வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். அப்படியே நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரேன். சரியா? என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி பேசுகிறேன்?
நீங்கள் முதல்ல கிளம்புங்க. என்னாச்சு தூக்கம் வருதான்? இப்போ தானே தூங்கி எழுந்திருக்கேன், மறுபடியும் என்ன போக சொல்லுது எதுக்கு? எதுக்கு போய் சொல்லுவாங்க? இங்கே இருக்க வேண்டான்னு தான். அங்கே வேலை இருக்குல்ல, போய் பாருங்கள். என்னாச்சு ஏக்கு ஒரு மாதிரி பேசுதா? நான் நல்லா தான் பேசுகிறேன். நீங்கள் கிளம்புங்க. எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கே வராதீங்க, வேலையை மட்டும் பாருங்கள். நைட்டு தூங்க தான் வரக்கூடாது, என்ன பார்க்கவும் வரக்கூடாதான்? வரான்டா, வீட்டில் விருந்தாளுக்கெல்லாம் வராங்கல்ல, அப்புறம் அங்கே இருக்கணும்ல. சோற வரேன்னா கோவமா? அவள் வந்து எனக்கு என்ன, நான் ஏன் கூப்பிடணும்? அப்புறம் ஏன் இப்படி பேசுதான்? நல்லா தானே பேசியிருந்தேன் எவ்வளோ தூரமா? அவளுக்கு எதுக்காக கூப்பிட்டு வச்சானு தெரியுமா? அது சொல்ல முடியல வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சொல்லிக்கலான்னு தான் இப்போ சொல்ல வந்தேன். கல்யாணத்துக்கு விருந்தாளுக்கள் வரதான் செய்வாங்க. அதெல்லாம் ஏன் வர எதுக்கு வரேன்னு கேட்டுட்டு இருக்க முடியும்? நீங்கள் தானே வர சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி நான் எதுவுமே பேசலையே, கேட்கவே இல்லையே. தேவையில்லாமல் இப்போ ஏன் இவன் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவள் வரேன்னு தான் இப்போ நீ அங்கே வர மாட்டேக்கியா? சேச்சா அப்படியெல்லாம் இல்லை. நான் தான் அதுக்கு முன்னாடியே வரலன்னு சொல்லிட்டேனே. இங்கே அதுக்கப்புறம் தானே சொன்னியா வரேன்னு. அதனாலலாம் நான் ஒன்றும் நினைக்கல. அவள் வந்துட்டு போகிறான். அப்புறம் ஏன் இப்படி பேசுதா? டயர்டாக இருக்கு, செஞ்சு போவாங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கணும். சரி, பார்க்கவும் வர வேண்டாங்க, உன் விருப்பம். கால் பண்ணுறியா? பேசுகிறேன். என்கிட்டயே பேசிட்டு போயிடலாம், அங்கே வேலையை போய்லாம். அப்புறம் உங்கள் அக்கா சத்தம் போடுறதுக்கா? உனக்கு என்ன பிரச்சனை? இது வந்தால் டேரெக்டாக சொல்லு. நைட்டு தூங்க வராண்டாங்க, பார்க்க வராண்டாங்க, அப்புறம் பேச மாட்டேங்க, ஃபோன் பண்ண மாட்டேங்க, இனி தேட மாட்டேன்னு சொல்லுதா, தனியாக தூங்க பழகுங்க, வீட்டுக்கு வர மாட்டேங்க. இதெல்லாம் ஏக்கு எப்படி சொல்லுதா? காலைல என்ன சொன்னேன் கூப்பிட்டு வந்ததுக்கு? இருந்துட்டு போவான்னு சொன்னேன். இப்போ போங்கன்னு துரத்துற. சோறாவை எதுக்கு வர சொன்னான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசும். சோறாட்டையும் சொல்லிட்டாங்களா கலந்து வான்னு? இல்லைன்னா வரும்போது கூப்பிட்டு போய் கூட. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த வேண்ட வேலை பார்க்க? கூப்பிட்டு வாங்க அந்த பொண்ணு, இங்கேயும் பார்த்துட்டு போட்டேன் எல்லாத்தையும். நீ இந்த தடவை நந்திட்டு அரை வாங்காமல் இருக்க மாட்டேன்னு நினைக்கேன்டா. யார் உன் தங்கச்சிட்ட நான் அரை வாங்குவான்? கையை ஓடிச்சு போடுவேன். எதுக்குடா அப்புறம் அவளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன்? பிடிக்காதுன்னு தெரியுது, மறுபடியும் அதே வேலையை தான் நீ பார்க்க. அவளுக்கு பிடிக்காது, அவளை தவிர யார்ட்டையும் பேசிடக்கூடாது. அவளுக்கு பவி கூட நல்லா பேசுகிறாளாடா. பின்ன ஒரு கல்யாண விசேஷம்னு சொல்ல மாட்டாங்களாம், கூட்டுவாங்க எருமைங்களாம். அவள் கிடக்கான் சொன்ன கேள்வி எருமை. அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்களும் அந்த தங்கச்சி இருந்த கல்யாணத்தை பண்ணுவீங்க. 4 பேர் வந்தால் தாண்டா நல்லாயிருக்கும். நீ சொல்கிறது சரிதான், கூட்டிகிட்டு போகிறது தப்பு இல்லை. ஆனால் அது பொண்ணு உன்னை விரும்பிச்சுலடா, அது நந்தினிக்கு தெரிஞ்சிச்சு. நந்தினி சத்தம் போட்டிருக்க, மறுபடியும் கூப்பிட்டு போனால் என்ன நினைப்பாவா? பவியை கூப்பிட்டு சொல்லி கூட்டுவாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிரியாளுக்கு கல்யாணம்டா, 4 பிள்ளைகள் அவ கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் பொண்டாட்டி அவளை விடுங்கடா. நான் வைக்கட்டுமா? சரி வைங்க. என்னாச்சு, ஃப்ரீயாக கால் பண்ணிட்டாளா? இல்லை ஃப்ரீயாக கால் பண்ணல. இல்லை நீங்கள் ஃப்ரீயாக பேசிட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாடா. இன்னும் டிஸ்டர்ப்லாம் இல்லை, நான் சொல்லியிருக்கல பிரியா. அது சோறான ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு என் பொண்டாட்ட நல்லா பேசும். அது இப்போ கல்யாணம் முடிச்சு நந்தினியை கூப்பிட்டு போயிருக்கும்போது வந்து பேசினாலாம். அப்போ என் பொண்டாட்ட வர எருமை மாட லவ் பண்ணுன்னு சொல்லிச்சு. அது நந்தினிகிட்டே சொல்லிட்டு இருந்திருக்கா. அதுக்கு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி சத்தம் போட்டெல்லாம் இப்போ அவளை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வர சொல்லுதான். அப்புறம் நந்தினி டென்ஷனாக வரலாம். ஐயா ஆமாம், சும்மாவே ரொம்ப பயப்படுவா உங்களுக்கு. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாவா? அவளா எனக்கா பயப்படுத்தலாம்? நாளை கழிச்சு வந்து பாருங்கள். புரியலையே. அதெல்லாம் பழைய துறைக்கு தான் பயப்படுவா, இப்போ கிடையாது. இப்போ அவள் தான் என்னையும் மிரட்டுறா. இல்லை அவன் மாமா திட்டுவோம் அப்படி தான் சொல்கிறான். அப்புறம் பிடிக்காததை பண்ணால் திட்ட மாட்டானா? அவன் உங்கள்கிட்ட கேட்டு தானே பண்ணுவானா? எல்லாமே கேட்டு தான் பண்ணுவான், செய்யாதுன்னு சொன்னால் செய்ய மாட்டான். ஆனால் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம்னா ஆடுவா கிடந்து. அவளுக்கு பிடிக்காதெல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அப்புறம் கோபப்படுவாள்லாம். அந்த அரை மண்டலுக்கு ஒன்றும் புரியாது பேய்க்கு சொல்லுதுன்ட்டு அவளை நான் சமாளிச்சுக்கிடுவேன். எங்கள் முன்னேறத்துக்கு கல்யாணம்னா தேவை கிடையாது. பிரியாள் கல்யாணம்லாம் 2 பிள்ளைகள் கூட இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதான் பவி சௌமியா நந்தினி இருக்கா, அக்கா இருக்கா, மகேஷ் தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? அக்கா வேலையை பார்ப்பாளா? எப்படி அவள் கூட இருப்பாளா? மகேஷ் தானே அவி பாட்டு சுற்றுவாங்க. சௌமியாவை பிரியா கூட ஸ்டேஜில் மட்டும் இருக்க விட்டா போதும், புரியுதா? இப்போ நான் அங்கே இங்கேயும் அலைய வைக்கணும். இவன் ஏதாச்சும் வேலை செய்யணும் எடுத்து கொடுப்பாடா அக்கா கூட. ஒரு பவி ஒத்தியில் தான் இருப்பா பிரியா கூட. அதையாட்டி செய்தாலும் இல்லை என்னையும் ஃபாலோ பண்ணுதுன்னு தெரில. கன்ஃபார்மாக அந்த வேலையை தான் பார்ப்பா.
அதுக்கு தான் மீரா ஹேமா இவங்களாம் வந்தாங்கன்னா பிரியா கூட துணைக்கு நிற்பாங்கல்ல. சோரம் நல்லா மேக்கப் பண்ணுவாளாடா. சரிதான், இப்போ அவியும் பிரியாலும் சோரம் சேர்ந்து மேக்கப் அடிக்க வேண்டியதான். அதுக்கு தான் கூப்பிட்டுவாங்கன்னு கூப்பிட்டுவாங்க. அப்போ நீ கூப்பிடண்டா. ஏய்க்கு அவட்ட நான் திட்டுவாங்கவா? நான் கால் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோ, தெரிஞ்சிச்சு அவ்வளோதான்டா இவா. கல்யாணத்துக்கு கச்சேரியை பார்க்கண்டா, ஏன் கச்சேரியை பார்க்குற வரைக்கும் எனக்கு நேரம் கிடையாது. நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான். பிரியா கிட்ட நந்தினி வேற பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கா. நந்தினி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காளா பிரியாட்ட? ஏன்? இப்போ தான் சொன்னா பிரியா. அவள் என் கூட வந்துட்டாலாம் அன்னைக்கு. அது அவளுக்கு தெரியாது போல். அவங்க கிச்சனில் எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். உங்கள் தம்பி பிரியாவில் சத்தம் போட்டாங்களாம். அதுக்கு பிரியா அந்த பையன்ட்ட சத்தம் போட்டுப்பான்னு நினைக்கேன், நீ எதுக்கு திட்டுற அப்படின்ட்டு. அதனால் உங்கள் அக்கா எதுவும் சொல்லியிருக்காங்க, அவள் வந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். அதுக்காக நந்தினி நீ இப்படி பண்ணிட்டல பிரியா, மாமாவை அசிங்கப்படுத்திட்டுலாம், அதனால் நினச்சி பார்க்காம போயிட்டுலாம், அதனால் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேண்ணா. நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி வரலன்னா பிரியா வந்திருக்க மாட்டா, கல்யாணம் பண்ணியிருப்பாளாலாம் அப்படின்னு நினச்சிட்டு சத்தம் போட்டிருப்பா போல். அதனால் நான் பேசவே மாட்டேனுமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னா பிரியா. அடா அரமண்டல், இது இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியா சொன்னான்? அப்படி தான் சொன்னான். நீ கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்குவான், அண்ணன் மாமா மச்சான் அப்பா எல்லோரும் எப்படி எல்லோரும் வெளியே போய் பேச முடியும், தலைநம் வந்து கேவலப்படுத்திட்டு போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. அதனால் நான் இனிமேல் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் வருத்தமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல பிரியமெல்லாம், அதே தான் நந்தினியும் ஃபீல் பண்ணோம். வருத்தமாக இருக்கும்ல மாமா நீ போயிட்டேண்ணா, அதனால் நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டலாம் யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிப்பா போல. டே அவள் ஏன் நந்தினிடா? நந்தினி இந்த மாதிரி முடிவு எடுப்பாளா? பத்தியா எவ்வளோ சேட்டை என்ன பண்ணாலும் அவள் கரெக்டாக இருப்பான் என் விஷயத்தில். கரெக்டாக கேட்ச் பண்ணி நடந்துட்டா பத்தியா. சூப்பர்டா, விளையாட்டு போடலான்னு நினச்சேன். ஏன்ட்ட மட்டும் தானே சேட்டை பண்ணுவேன், எல்லாத்தையும் என்னை விட்டு விட்டு போகலாம், யார்ட்டையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாடா. நான் வேலையை ஃப்ரீயாகிட்டே காமிச்சிட்டேன் பத்தியா. ஃப்ரீயானா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் பிரியாளுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி பிரியாவுக்காக என்னை சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். ஆனால் அதே மாதிரி என் மரியாதை அவளுக்கு ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு தெரியும் நந்தினி ரொம்ப சொல்லியிருக்கா அவங்கள பற்றி. பிரியா வந்து தப்பு தானே, அது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. அதையும் தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். உன் தம்பி சத்தம் போட்டால் என்ன, உங்கள் அண்ணா சத்தம் போட்டால் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. உன் தம்பிகிட்ட போய் பேசுன்னு தான் சொல்லியிருக்கேன். 2 பேரும் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு வேறு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான். அப்படியே சொன்னான் நந்தினி? அப்படி தான் பிரியா சொன்னான். ஆறுடா வன் தங்கச்சி, என்ன வரலாம் பார்க்க போரு. அரமண்டல் இணையை பற்றி யோசிச்சு என்ன முடிவு எடுத்துருக்கு போரு. என் தங்கச்சி தாண்டா. சரி நான் பிறகு பேசுகிறேன் நந்தினிட்டேன்னா. நந்தினி கோவப்படுற சரி தானே, அவளுக்கு அவள் ஹஸ்பண்ட் முக்கியம் இல்லை, மரியாதை முக்கியம் இல்லை. யாராக இருந்தாலும் அது யோசிக்கிற ரைட்டு தான். விடுங்க, டென்ஷன் எடுக்காதீங்க. சரி நீங்கள் இதை பற்றி பேச நந்தின்ட்ட, அவளா மனசு மாறட்டும். சரி. பைத்தியக்காரி, என்ன முடிவுலாம் எடுக்க போகுது. சரிடா, வச்சுட்டு போய் படுத்துங்க போங்க. சரி சிவா வைக்கட்டுமா? வைங்க, நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசுனது. அப்படியா? சரி நாளைக்கு நைட்டு வந்துடும், வந்தோடனே வரோம் சரியா பார்க்குறதுக்கு. சரி வைக்கிறேன்னா நாளைக்கு காலை கால் பண்ணுறோம். சரிங்க.